மோடி பாளையங்கோட்டை கூட்டத்தில் திமுகவே இனி தமிழகத்தில் இருக்காது என்று பேசிய பின்னணி என்ன? இப்படி ஒருத்தர் பிரதமர் பேசுறாருன்னு சொன்னா பெரிய விஷயம் இல்ல, அப்ப எதற்கோ பின்னணி இருக்கும்ல அப்படின்னு அவங்க பக்கம் விசாரிச்சா அவங்க புலகாங்கிதம் அடைஞ்சு சொல்ற பட்டியல் இருக்குல்ல, அது முக்கியம். என்னன்னு சொன்னா, வந்தாரு மோடி, பல்லடத்துல முதல்ல வந்து பெரிய பொதுக்கூட்டம், அரசியல் பொதுக்கூட்டம் பிஜேபிக்கு நடத்தினாரு. அதில் அரசாங்க திட்டம் அதிகம் அறிவிச்சாருன்ட்டு பார்த்தோம். இப்ப பாளையங்கோட்டை கூட்டத்துக்கு வராரு. என்ன, அதற்கு பிறகு அரசு விழா நடத்துறாரு, தூத்துக்குடிக்கு வராரு. இதுல என்ன பண்றாருன்னு சொன்னா, பேச்சாலும் செயலாலும் என்பதாக திமுகவுக்கு எதிராக பாளையங்கோட்டையில செயலாலும் என்பதை தூத்துக்குடி அரசு விழால காட்டிட்டாரு என்று வந்தா அது என்ன கதை என்பதுதான். அதாவது தமிழகத்தில இருந்து இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழகத்திலே இனி திமுக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து அங்க சொல்லியிருக்கிறாரு. ஓஹோ, இப்ப திமுகவே இல்லாம எப்படியா இவர் பண்ண போறாருங்கிற ஒரு குழப்பத்தில் நம்ம இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இருக்காதான். ஆமா ஆமா ஆமா. அப்ப குடும்ப அரசியல் நடத்துறாங்க. குடும்ப அரசியல் மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசினாரு. அது இல்ல, தினத்தந்தியில் ரொம்ப தெளிவா தமிழகத்தில் திமுக இனி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப அரசியல் ஈடுபட்டுவோருக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள், நெல்லை கூட்டத்தில் பரபரப்பு பேச்சுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா திமுகவையும் காங்கிரஸ் நாட்டை பிளவுபடுத்துங்கிறாரு. ஏன்னா அதனால காங்கிரஸ் முக்தி இந்தியாங்க மாதிரி திமுக முக்தி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. அந்த மாதிரி கொண்டு வர பாக்குறாரு. அப்ப இப்படியாக ஒரு தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி, நீண்ட காலமான பாரம்பரியம் உள்ள, மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அந்த கட்சிய என்ன இருக்கவே இருக்காதுன்னு சொல்வது என்பது பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிப்பதா, அங்கீகரிப்பதா, மரியாதை கொடுப்பதா, தேர்தல் ஆணையத்தை எடுத்துக்கொள்வதா இல்லையா என்ற கேள்வி எல்லாம் எழுமுதில்ல. அதனுடையதான் நடைமுறையில காட்டிட்டாரு போல இருக்கு. அங்க தூத்துக்குடி கூட்டத்துல மேடை ஏற வேண்டிய லோக்கல் ரெண்டு இவங்களுக்கு சீட்டே கிடையாது. ரெண்டு அமைச்சர்களுக்கு அமைச்சரான கீதா ஜீவன் இவரை ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாருங்க, வரவேற்றிருக்காரு. எங்க துறைமுகத்துக்குள்ள நேரம் வந்துட்டாரு. ஹெலிபேட்ல வந்து இறங்கினா அங்க போய் வரவேற்றவங்க அவங்களுக்கு மேடையில அரசு விழாவில், ஒன்றிய அரசினுடைய ஏற்பாட்டில் உள்ள விழாவில் சீட் போடக்கூடாதுன்னு இவர் சொல்லித்தானே அங்க தீர்மானிக்க போடுறாங்க. இதெல்லாம் முதலே தீர்மானிப்பாங்கல்ல யார் யாருக்கு சீட். திருச்செந்தூர் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய குலசேகர் பட்டத்தினுடைய ஏவுகணையத்தானே நீங்க வந்து தொடங்கி வைக்க போறோம்னு சொல்றீங்க. அனிதா ராதாகிருஷ்ணனும் அவருக்கும் வந்து இருக்கை போடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நகர்த்திட்டீங்க. அப்ப திமுகவை தமிழ்நாட்டில் இல்லாமல் ஆக்குவோம், இருக்காதுன்னு சொன்னவர் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுன்னு சொன்னாலும் வாயால பாளையங்கோட்டையில செய்து காட்டிட்டாரு, இங்கேயே செய்து காட்டிட்டாரு. திமுக ரெண்டு அமைச்சர்களை அவங்களுடைய தொகுதியிலேயே இல்லாமல் ஆக்கி விட்டாரா. மேடையில இல்லாம ஆக்க முடியும். அதே மாதிரி மேடையில இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியையும் இன்னொரு அமைச்சரான வேலுவையும், ஏவாவேலு அட்ரஸே பண்ணல அப்படிங்க. அதாவது அவர்கள் பெயரை சொல்லவில்லை. கனிமொழி அவர்களே, என்ன ஏவாவேலு அவர்களேன்னு சொல்லாம இவருடைய என்ன ஆட்களா வரிசையா பெயர்களைத்தான் சொல்லிட்டு இருந்தார். அதாவது ஒரு சிம்பிள் டிப்ளமசி ஃபாலோ பண்ணல, புரோட்டோகால் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி சாதாரண வழமையான மரபுகளை அவர் பின்பற்றவில்லைன்னு சொல்றீங்க. என்ன, அப்படிப்பட்ட ஒரு தன்மை அளவுக்கு ஆத்திரமும் வேகமும் வெறுப்பும் விரக்தியும் அதனால் பீதியும் அடைந்ததாக இந்தியாவினுடைய தலைமை அமைச்சரை பார்ப்பது என்பது உள்ளபடியே ஆரோக்கியமற்ற சூழல் தான். ஆனா அவர் அங்க வெறுப்பு அரசியலை பற்றி பேசினார். வெறுப்பு அரசியல் ஈடுபட்ட அவர் வெறுப்பு அரசியலை பற்றி பேசினார். ஆனால் அவர் வந்து என்ன பின்னணின்னு விசாரிச்சா, பாத்தீங்களா செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு வந்து அமைச்சராகவே இல்லாமல் நிலைமை ஆயிட்டு சிறைக்குள்ள இருக்கிறாரு. அடுத்த கேள்வியை கேட்டிருக்கிறத பார்த்தா எம்எல்ஏவும் இல்லாம இருப்பாரு போல ஆயிருவாரு. அதே போல வந்து என்ன தடம்புரலும் அவருடைய நிலைமை. அதே போல பொன்முடி இன்னொரு மூத்த அமைச்சர் என்பவரை பொறுத்தவரை அவர் வந்து முடியிழந்து போய் நிக்கிறாரு. அவருடைய நிலைமை. பெரியசாமியும் லிஸ்ட்ல வராரு, அடுத்து வந்துட்டாரு. இப்படியாக வரிசையாக அமைச்சர்கள் வராங்க. இப்படியாக திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் அவர்களே சிக்கி கொண்டது அல்லது வழக்குகள் ஏற்கனவே போடப்பட்டது என்பதில் சிக்கி இருப்பதை உதாரணம் காட்டி, அதே போல இப்பொழுது வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கின் திமுகவின் முக்கியமான பொறுப்பாளர், அவர் மீது அந்த போதை மருந்து என்ற விஷயத்துல என்ன பாஜகவினுடைய கூட்டணின்னு எல்லோராலும் சொல்லப்படுது எதிர்கட்சியால, அதுல இருக்கக்கூடியதன் மூலமாகவே வந்து ஏஜென்சிகள், ஒன்றிய அரசு ஏஜென்சிகள்
அவரை வந்து தேடுவது என்ற பிடிப்பது என்பது வருது. இப்படியாக சுத்தி சுத்தி பார்த்தா திமுகவின் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்று பேசக்கூடிய மோடி அதை அகற்றுவதற்காக அது தொடர்புள்ள அனைத்தையும் செய்து கொண்டிருப்பது என்பது இந்த மோடி அரசு வெளிப்படையா தெரிஞ்சது என்பதுதான் பெருமை. ஓஹோ, இதே ஜெயலலிதாவை சொத்து குவிப்பு வழக்குல என்ன எப்படி வந்து திமுக தொடங்கினாலும் சுப்பிரமணிய சாமி ஆரம்பிச்சு வச்சாலும் அதை ப. சிதம்பரம் தொடர்ந்தாலும் அதற்கு பிறகு அவருடைய மரணத்திற்கு பிறகு கூட நினைவு வைத்துக் கொண்டு VKS சசிகலாவை அவரை முதலமைச்சராக வரவிடாம சிறைக்கும் தள்ளுவதற்குள்ள ஏற்பாட்டில் இதே மோடி தலைமையிலான பாஜக இருந்ததே என்று காய் நகர்த்தினார்களே என்ற கேள்வி ஒரு பக்கம் கேட்டாங்கன்னா, அதே நேரத்துல பல்லடத்துல எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. இப்பொழுது திமுக ஆட்சியில் இருப்பதனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற எதிர்ப்பை ஆதரிச்சு பேசினார்னா 2016 அதிமுக ஆட்சி எனும் பொழுது அதற்கு எதிராக லஞ்ச லாவணியம் தலைவிரித்து ஆடுகிறது இந்த ஆட்சியில நாங்க ஓசூர்ல பேசினாரா? அப்பப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களை தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் மீண்டும் என கழுவி ஊற்றுவது என்பதும் அகற்றுவது என்பதும் இல்லாமல் ஆக்குவது என்பதும் ஒரு அணுகுமுறை என்றால் இது எப்படிப்பட்ட ஆரோக்கியமான அணுகுமுறை நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு என்ற கேள்வி வந்து தானே எழுந்திருச்சுங்க.